இந்த சின்ன பாக்ஸ்ல 500க்கு மேல கப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபுல்லாவும் பிடிச்சி செக் பண்ணிடலாம் கரெக்டா 500 இருக்கா இல்ல அதுக்கு மேல இருக்கான்னு. அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது வெளிச்சம் இல்லாததுனால கரெக்டா ஃபிஷ் எல்லாம் தெரியல. இப்ப பாக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது குட்டியை வாங்கி விட்ட மிக்சட் கப்பி எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லா பெருசா வளர்ந்துருக்கு. பிடிச்ச ஃபிஷ்ஷை போட்டு வைக்கலாம்னு டப்புல தண்ணி எடுத்தா அதுலயே அவ்வளோ ஃபிஷ் மாட்டிருச்சு. உள்ள இருக்க பாசி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அடுத்து நெட் வச்சு ஃபிஷ்ஷை பிடிக்க ஈஸியா இருக்கும். அப்படி நம்ம வெளியே எடுக்கும்போது ஏதோ ஒன்று பெருசா வந்துகிட்டே இருந்துச்சு. சரி எதா வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை தூக்கி வெளியே போட்டுட்டோம். ஆனா வெளியே தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அதுக்குள்ள ஒரு மீன் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலையா கரெக்டான டைம்ல பார்த்து அதையும் நம்ம காப்பாத்திட்டோம். வெளியே எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கிளீனா இருந்த தண்ணி இப்போ கொஞ்சம் கலங்கிருச்சு. ஆனாலும் என்ன ஒரு நல்லதுன்னா அதுல இருக்க ஃபிஷ் எல்லாமே இப்போ கிளியரா தெரியுது. எல்லாத்தையும் ஈஸியா பிடிச்சிடலாம். நம்ம நினைச்ச மாதிரியே பெரிய ஃபிஷ் எல்லாத்தையும் ஈஸியா பிடிச்சிட்டோம். ஆனா குட்டியா இருந்த ஃபிஷ் எல்லாம் கண்ணுக்கு தெரியல. அதனால இப்போ அதை நம்மளால பிடிக்க முடியல. அது அப்புறம் தான் தண்ணி தெளிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்கணும். இப்போ ஒரு 80% ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். ஆனா பிடிச்சி பார்த்ததுல 500 ஃபிஷ் எல்லாம் இருக்காது. அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுல கொஞ்சத்தை பிடிச்சி கிளாஸ் டேங்க்ல போட்டு பார்த்தா பார்க்கவே வேற லெவலா சூப்பரா இருந்துச்சு. இதுல கப்பீஸ் பிளாட்டின் ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால அதை சேர்த்து போடணுமா தனித்தனியா போடணுமான்னு குழப்பமா இருக்கு. அதனால ஒன்னா போடணுமா தனித்தனியா போடணுமான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே செஞ்சிடலாம். இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.